வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் குழந்தைக்காக இயங்கும் தம்பதிகள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடும் முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாக கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவரோட குறும்புத்தனமான குழந்தை முகம் தாங்க ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட கிருஷ்ணரோட பிறந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா அடுத்த வருடத்திற்குள்ளாகவே அந்த கிருஷ்ணரே நமக்கு மகனா வந்து பிறப்பாரு அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. அதனால குழந்தைக்காக இயங்கும் தம்பதிகள் இந்த நாளை தவற விடாம விரதம் இருந்து வழிபட்டு கிருஷ்ண பகவானோட பரிபூரண அருளை பெறுங்க. அடுத்ததா விரதம் இருக்கும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை வருதுங்க. அதனால முந்தைய நாளே நீங்கள் வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறுநாள் காலையில் எழுந்து பூஜை அறையில் இருக்க கிருஷ்ண பகவானோட ஃபோட்டோவுக்கோ அல்லது விக்கிரகத்துக்கோ நீங்கள் சந்தனம் குங்குமம் வச்சு தீபாராதனை காட்டி முடிஞ்சா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு உங்களோட விரதத்தை தொடங்குங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் நிறையா வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டம்ளர் பால் வச்சு கூட உங்களோட விரதத்தை தொடங்கலாம். விரதத்தை தொடங்கும் போது நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கீங்களோ அதை கிருஷ்ண பகவான்கிட்ட முறையிட்டு உங்களோட விரதத்தை தொடங்குங்க. அடுத்ததாக மாலை நேரத்தில் விரதத்தை முடிக்கும்போது என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கிருஷ்ணரோட பாதம் வச்சு வழிபடுறது ரொம்பவே முக்கியங்க. உங்களோட நிலவு வாசற்படியில் இருந்து கிருஷ்ணரோட விக்கிரகம் வரைக்கும் பச்சரிசி மாவில் கிருஷ்ணரோட பாதம் போட்டுக்கோங்க. இந்த கிருஷ்ண பகவானே நம்ம வீட்டுக்குள்ளே வரதா நம்மளோட நம்பிக்கை. அதனால் இந்த பாதம் போட்டு கும்பிட்றது ரொம்பவே முக்கியம். கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அந்த பாதம் போட்டுட்டு அடுத்ததாக கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் வைக்கணுங்க. கிருஷ்ண பகவானுக்கு இனிப்பு வகையில் எல்லாமே பிடிக்குங்க. சீடை, அவல், பொரி, அப்புறம் பார்த்திங்கன்னா லட்டு, கச்சாயம், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம கிருஷ்ண பகவானுக்கு பிடிக்கும். அடுத்ததாக பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பால், தயிர், நெய், வெண்ணெய், இந்த 4 பொருட்களுமே வைக்கலாம். முக்கணிகள் வச்சு கும்பிடலாம். இப்படி உங்களால் முடிஞ்ச எந்த பொருட்கள் வேணாலும் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதெல்லாம் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் பால் வச்சு கூட உங்களோட விரதத்தை முடிக்கலாங்க. கிருஷ்ண பகவானை மனசார நினச்சிட்டு நீங்கள் வைக்கிற ஒரு சின்ன பொருளை கூட அவர் சந்தோஷமாக ஏற்றுப்பார். அதனால் இந்த பொருள் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வச்சு கூட நீங்கள் கும்பிடலாம். அப்படி எல்லா பொருட்களும் வச்சுட்டு பாதம் வரைஞ்சிட்டு கிருஷ்ண பகவானுக்கு பூஜை செஞ்சு அவரோட மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லி நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபடலாம். இந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து கிருஷ்ண பகவானை மனதார வழிபட்டீங்க அப்படின்னா அவரோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வருடமே உங்களுக்கு அந்த கிருஷ்ண பகவான் மகனாக பிறப்பாருங்க. அதனால் நம்பிக்கையோட எல்லா தம்பதிகளுமே இந்த விரதத்தை செய்யுங்க. கிருஷ்ண பகவானோட பரிபூரண அருளை பெறுங்க.